கர்ப்பிணி பெண் கணவனால் தீ வைத்து கொலை செய்யப்பட்டு தற்கொலை என்று நாடகம் ஆடிய சம்பவம் வியாசர்பாடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வியாசர்பாடி சத்யாநகர் பகுதியில் வசிக்கும் மணி மீனாட்சி தம்பதியினரின் மூத்த மகள்தான் சிவரஞ்சனி. அதே பகுதியில் அரசியல் பிரமுகராக இருக்கும் கிருஷ்ணவேணியின் இரண்டாவது மகன் டிரைவர் நந்தகுமார். 3 வருடங்களாக சிவரஞ்சனியும் நந்தகுமாரும் காதலித்து வந்துள்ளனர். இதையடுத்து இவர்கள் இருவரையும் இணைத்து வைக்க அந்த பகுதியை சேர்ந்த சிலரால் முயற்சி எடுக்கப்பட்ட போது சிவரஞ்சனிக்கு 18 வயது பூர்த்தியாகவில்லை என்று கேள்வி எழும்பியுள்ளது. இதனால் திருமணம் நடத்தாமல் மேலும் சில காலம் தள்ளி வைக்கப்பட்டது. அதோடு நந்தகுமாரின் அண்ணன் ராஜாவுக்கு திருமணம் ஆன பிறகுதான் இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடியும் என்று கிருஷ்ணவேணி திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதன் பிறகு ஒரு நாள் நந்தகுமாரின் அம்மா கிருஷ்ணவேணி கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு பெரியபாளையத்தில் உள்ள கோவிலில் நந்தகுமாருக்கும் சிவரஞ்சனிக்கும் திருமணம் செய்து வைத்துள்ளார். இந்த திருமணம் நடைபெற்ற போது அங்கிருந்த சிலரால் செல்போனில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. திருமண நிகழ்வுக்கான அத்தாட்சியாக இருந்த அந்த செல்போன் போட்டோக்கள் நந்தகுமாரின் அம்மா கிருஷ்ணவேணியின் அதிகார பலத்தால் அழிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. மாமியார் அவளுக்கு பிடிக்காத கல்யாணம் மாதிரி அவள் சும்மா இட்டு போய் கூட்டின்னு போய் 4 போலீஸ் அவங்க இது பண்ண போதுன்னு ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. 16 வயசுன்ட்டு கூட்டின்னு போய் அந்த மாதிரி தாலி கட்டிட்டா. அந்த தாலி கட்டின எவிடன்ஸ் கூட செல்லில் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டா. இதையடுத்து ஊரறிய தன் மகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க முடிவு செய்த சிவரஞ்சனியின் தாய் மீனாட்சி தங்கள் பகுதி ஊர் தலைவர் மத்தியில் கருங்காலி கோவிலில் திருமணத்தை நடத்தியுள்ளார். இந்த திருமணத்தின் போது தங்க நகையை தவிர மணமக்கள் குடும்பம் நடத்துவதற்கான தட்டுமுட்டு சாமான்கள் அனைத்தும் சீர்வரிசையாக கொடுக்கப்பட்டது. திருமணம் ஆன முதற்கொண்டு நந்தகுமாரும் அவனது தாயும் தங்க நகை வரதட்சணையாக வரவில்லை என்ற ஆத்திரத்தில் இருந்துள்ளனர். இந்த தகவல் சிவரஞ்சனியின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. உடனே சிவரஞ்சனியின் தாய் மீனாட்சி 6 சவரன் தங்க நகையை தன் மகளுக்கு சீதனமாக கொடுத்ததோடு நீங்கள் கேட்கும் 11 சவரன் நகையை கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறேன் என்று தெரிவித்துள்ளார். நாட்கள் உருண்டோடின. சிவரஞ்சனி 7 மாத கர்ப்பிணியானாள். இந்நிலையில் தான் ஒரு நாள் ரத்த காயத்துடன் தாய் வீட்டிற்கு வந்துள்ளார் சிவரஞ்சனி. நான் கொஞ்சம் கொஞ்சமா 6 சவரன் நகை போட்டப்ப 6 சவரன் நகை போட்டு அந்த உடனே என் புள்ள மாசமாயிடுச்சு. மாசமாகி 7 மாசத்துல என் புள்ளைய இன்னும் நகை வாங்கிட்டு வான்ட்டு அந்த பையனும் அவங்க மாமியாரும் சேர்ந்து அடிச்சு அவங்க வீட்டு ட்ரைனேஜ் மேலேருந்து கீழே தள்ளி என் பிள்ளைக்கு முழங்கையிலையும் மூஞ்சிலையும் அடிபட்டு தேஞ்சி போய் வந்தது, வீங்கி போய். அப்போதும் மகளின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக 4 பேர் துணையுடன் சென்று பஞ்சாயத்து பேசி நீங்கள் கேட்கும் நகையை இன்னும் கொஞ்ச நாட்களில் தருகிறேன் என்று மீனாட்சி சமாதானப்படுத்தி வந்திருக்கிறார். இதையடுத்து சில நாட்களுக்கு பிறகு சீமந்தம் நடத்துவதற்காக சிவரஞ்சனி தாய் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சீமந்தத்தையும் சிறப்பாக நடத்தியுள்ளனர் சிவரஞ்சனியின் பெற்றோர். சிறிது காலத்திற்கு பின்னர் பிள்ளை பேரும் பார்த்து கொடுத்துள்ளனர். அதன் பிறகு அழகான 3 மாத பெண் குழந்தை தமன்னாவுடன் சிவரஞ்சனி கணவன் நந்தகுமாரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். கணவன் வீட்டிற்கு சென்ற 2 மாதத்தில் சிவரஞ்சனிக்கும் நந்தகுமாருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னர் சிறிது காலம் கழித்து இளம் தம்பதியினரான நந்தகுமாரும் சிவரஞ்சனியும் வாடகை வீட்டில் வசிக்க தொடங்கியுள்ளனர். தமன்னாவின் முதல் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட நினைத்த சிவரஞ்சனி இதனை தனது தாய் மீனாட்சியிடம் தெரிவித்துள்ளார். அதற்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்காத மீனாட்சி 1 சவரத்தில் தங்க வளையலும் சில சீர்வரிசைகளுடன் மொத்தத்தில் 30,000 ரூபாய் செலவு செய்து பேத்தி தமன்னாவின் பிறந்த நாளுக்கு கொடுத்துள்ளார். இந்நிலையில் திடீரென ஒரு நாள் சிவரஞ்சனியும் அவரது கணவரின் அண்ணன் ராஜாவும் வீட்டிற்கு ஓடி வந்துள்ளனர். மீனாட்சி மகளை பார்த்து என்னவென்று கேட்க குழந்தைக்கு தீக்காயம் ஏற்பட்டு விட்டது, தனது கணவரும் மாமியாரும் மருத்துவமனைக்கு கொண்டு போய் உள்ளனர் என்று சிவரஞ்சனி கூறியுள்ளார். அலறி அடித்துக் கொண்டு பேத்தியை பார்க்க கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சென்று பார்த்ததில் பச்சிளம் குழந்தை தமன்னா உயிருக்கு போராடும் அளவுக்கு தீக்காயங்களோடு இருந்திருக்கிறாள். அப்போதும் மகள் சிவரஞ்சனி விபத்து என்று கூறுகிறாளே என்பதால் எந்தவித போலீஸ் புகாரும் கொடுக்காமல் தனியார் மருத்துவமனையில் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்துள்ளனர். அப்போது மகள் சிகிச்சை செலவுக்கு பணம் இல்லாமல் திணறுவதை பார்த்து தாய் மீனாட்சி 50,000 ரூபாய் கொடுத்து உதவியுள்ளார். எனினும்
குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது. மாமியாரும் எங்க வீட்டுக்காரன் குழந்தைய தூக்கி ஸ்டாண்ட்ல போய்க்கிறாங்க. மேல மேகி கொட்டிக்கிச்சுன்ட்டு, எப்படி கொட்டிச்சுன்னா எங்க வீட்டுக்காரர் தான் கொட்டிட்டாரு, தவறி கொட்டிக்கிச்சுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிச்சு. இருந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, போலீஸ் வந்துச்சு. மறுநாள் போலீஸ் வந்தது. போலீஸுக்கு நாங்க எதுவும் கம்ப்ளைண்ட் வேணாம், நாங்க பிரைவேட்ல வச்சு பாத்துக்கோங்க, தெரியாம பட்டுச்சு, போலீஸ் கம்ப்ளைண்ட் நாங்க கொடுத்தா தானே கம்ப்ளைண்ட் இல்லைன்ட்டு பிரைவேட்ல அந்த குழந்தை தான் அது பிரைவேட்ல கூட்டின்னு போயிட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணி அந்த குழந்தை 5 நாள்ல அந்த கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணது கூட 50,000 கொடுத்தேன். 50,000 ரூபாய் அங்க எவ்வளவு செலவாச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் கொடுத்தது 50,000 ரூபாய் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு. அப்ப 50,000 ரூபாய் கொடுத்த பிறகு அந்த குழந்தை செத்து போச்சு. இந்த சம்பவத்திற்கு பிறகு மகள் சிவரஞ்சனியுடன் தாய் மீனாட்சிக்கு 3 மாதத்திற்கும் மேலாக தொடர்பே இல்லாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் மீண்டும் கருவுற்று 3 மாத கர்ப்பிணியாக இருந்த சிவரஞ்சனியிடம் வரதட்சணை வாங்கி வரவில்லை என கணவன் நந்தகுமார் தகராறு செய்ததால் ஏற்பட்ட வாய் தகராறால் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தியுள்ளார். பிறகு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று 1 வாரமாக சிகிச்சை அளித்துள்ளனர். அப்பொழுது கணவன் தான் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தியதாக வாக்குமூலம் கொடுத்துவிட்டு சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டார் சிவரஞ்சனி. நாலு தவறம் நகைண்ணா 10 லட்ச ரூபாயா நான் தரேன், தெரியாம 1 லட்ச ரூபாய் சீட்டு போட்டு வச்சுக்கிறேன், அந்த சீட்டை எத்தனா நான் தரேன்னு சொல்லி மீண்டும் அவன் கேட்காத என் புள்ளைய மாமியாரும் பொண்ணு புள்ளையும் சேர்ந்து கொடுத்துட்டான். அந்த மாமியாரும் அந்த புருஷனும் சேர்ந்து கொடுத்துட்டான். என் பிள்ளைங்க கிடக்குது கறி போய் கறி கட்டி கிடக்குச்சு என் பிள்ளை. எனக்கு 12 மணிக்கு அவனா சொன்னான், உங்க பொண்ணு கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்துக்குச்சு அப்படின்னு தான் எனக்கு சொன்னான். கேம்ஸ்ல போய் என் பொண்ணை அடிக்க போனேன். ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணி அப்பாண்ட வந்துட வேண்டியது. எப்பா நான் பண்ணலப்பா, இவன் தான்ப்பா கிருஷ்ணால ஊத்தி கொளுத்துனா. அவங்க அம்மா சொன்னாங்க, நீ எது பண்ணினாலும் நான் பாத்துக்கிறேன்டான்னு என்ன கிருஷ்ணால ஊத்தி கொளுத்திட்டான்பா. இதனை அடுத்து நந்தகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 3 மாதம் கர்ப்பமாக இருக்கும் தன் மகளை இப்படி கொன்று விட்டார்களே, இது நியாயமா என்று சிவரஞ்சனியின் தந்தை மணி வேதனை பொங்க கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த குழந்தைய சாப்பிட்டு 2வது 3 மாசம் முகாம் இருந்து திருப்பி 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாங்க. நகை 10,000 நகை கேட்டாங்க. தரேன்னு சொன்னோம். 7 மாசம் பொறுத்து நாங்க தரேன்னு சொன்னோம். அதுக்குள்ளேயே கிருஷ்ணவேணியும் அந்த நந்தகுமாரை சேர்ந்து என் பொண்ணை கொளுத்திட்டாங்க சார். இவ்வாறு தன் மகள் சித்திரவதை அனுபவித்து இறக்க காரணமான மாமியார் கிருஷ்ணவேணி இன்னும் கைது செய்யப்படாதது ஆச்சரியமாக உள்ளது. ஜி கிருஷ்ணவேணி அரெஸ்ட் பண்ணாதான் நாங்க பாடியை வாங்குவோன்ற ஒரே முடிவுல இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேஸ் போட்டாங்க, ஏது கேஸ் போட்டாங்கலாம் தெரியாது. பையனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அந்த ஜி கிருஷ்ணவேணி தான் மெயின் காரணம். அவங்களை அரெஸ்ட் பண்ணவே இல்லை இன்னும். இதற்கிடையே கொலையே செய்திருந்தாலும் தன் மகனை வெளியே எடுப்பேன் என்று கிருஷ்ணவேணி சவால் விட்டு சென்றதாக சிவரஞ்சனியின் உறவினர் ஒருவர் வேதனையுடன் தெரிவிக்கிறார். வரதட்சணை கொடுமையால் இவ்வாறு கொலை செய்யப்படும் அட்டூழியம் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் போலீசார் எடுக்கும் சரியான நடவடிக்கையில் தான் உள்ளது. உண்மை குற்றவாளிகள் உண்மையில் தண்டிக்கப்பட்டால்தான் இது போன்ற வன்கொடுமைகள் குறையும் என்பது உண்மை.